அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயி அம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிடர் ரவியின் அன்பு வணக்கங்கள். நாம் இன்னைக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். வருகின்ற ஆகஸ்ட் மாதம் மிதுன ராசிக்கு என்னெல்லாம் நற்பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போது மிதுன ராசிக்கு எங்கெங்கே கிரக அமர்வுகள் இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ராசியில் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சந்திரன் இருக்கார், 2ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறாரு. இவர் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரலும் 2ஆம் இடத்துல இருப்பார். பின்னாடி 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். 3ஆம் இடத்துல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராசிநாதனான புதனும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கிறாங்க. அடுத்ததான் 4ஆம் இடத்துல பார்த்தோம்னா கேது பகவான் இருக்கிறாரு. அடுத்து 9ஆம் இடத்துல சனி பகவான், 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாங்க. 12ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறாங்க. குருமங்கள யோகம் அப்படிங்கிற அடிப்படையில் அமர்ந்திருக்கிறாங்க. பொதுவாக இந்த மாதம் மிதுன ராசிக்கு பார்த்தோம்னா கிரக அமர்வுகள் எல்லாமே நல்ல நிலையில் இருக்கிற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்தாலும் கூட எல்லாமே மறைவு ஸ்தானம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இருக்குது. அதாவது ராசிநாதன் சுக்கிரனும் 3ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. குருவும் செவ்வாயும் 12ஆம் இடம் என்கின்ற மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. பொதுவாகவே கிரக அமர்வுகள் எல்லாமே நல்ல நிலைகளில் தான் இருக்குது. ஆனால் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறதுனால இவர்களுக்கு என்னென்னலாம் நற்பலன்கள் சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தொழில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 10ல் ராகு அமர்ந்திருக்கிறாரு. இவர் 10ல் அமர்ந்திருந்து எந்த இடங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணுவார்? 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் இவர் கண்ட்ரோல் பண்ணுவார். அப்போ 8ங்கும் பொழுது கடன் சுமைகள் அதிகரிக்கும் காலமாக இருக்குமானா கண்டிப்பாக கொஞ்சம் கடன் சுமைகள் அதிகரிக்கக்கூடிய காலங்களில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் குருவுடைய பார்வை 8ஆம் இடத்துல இருக்குது, இவங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்குது அப்படிங்கிறனால இன்னொரு நல்ல விஷயமும் கூட இருக்குது. அந்த வருகின்ற கடனை அடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். வேலை எடுத்துக்கிட்டோம்னா வேலை 6ஆம் பாவகம், அதாவது 6க்குடைய செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறனால வேலையாட்கள் மூலமாக கொஞ்சம் விரயங்கள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும். வேலை செய்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் அடிபடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு விரைய செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாகவே இந்த மாதம் முழுக்க மிதுன ராசிக்காரர்கள் வேலை தொழில் இதெல்லாம் கவனமாக இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல இலக்கையும் நல்ல நிலையும் அடைய முடியும். கவனமாக இருங்க. திருமணம் சார்ந்த விஷயம் எப்படி இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 7க்குடைய குரு பகவான் 12ஆம் இடத்துல செவ்வாயோடு அமர்ந்திருக்கிறாரு. செவ்வாய் குருவோடு சேர்ந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடத்தை பார்க்குறது நல்ல விஷயம் தானே அப்படின்னா நல்ல விஷயந்தான், ஒன்றும் தப்பு இல்லை. அதாவது குரு பகவானும் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படிங்கும் பொழுது நல்ல விஷயந்தான். ராசிநாதனை பார்க்குறது நல்ல விஷயந்தான். அப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சலை கொடுத்தாலும் கூட இந்த மாதம் நல்லாயிருக்கும். திருமணம் அருகிலுள்ள இடங்களில் பார்க்காம கொஞ்சம் வெளியூர் பெண்களை பார்க்குறது, வெளியூர் ஆண்களை பார்க்குறது, வரன் தேடுறது கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால செவ்வாய் புதனை பார்க்கறனால இந்தமாரி அமர்வுகள் கொஞ்சம் வெளியூரில் இருக்கிற பெண்களையோ ஆண்களையோ வரனை தேடிக்கிறது கொஞ்சம் நல்ல விஷயங்களாக இருக்கும். இந்த மாதம் கண்டிப்பாக வெளியூரில் பார்த்திங்கன்னா இவ்வளவு நாள் வரன் கிடைக்காமல் இருக்கிறவங்களுக்கு வரன் அமையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசிக்கார மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ராசிநாதனும் சுக்கிரனும் 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க. 3ஆம் இடத்துல இருக்கிறனால பெரிய கெடுபலன்லாம் இல்லை. தன் உள் மறைந்திருந்த அனைத்து விஷயங்களும், அதாவது அனைத்து திறமைகளையும் வெளிக்கொண்டு வர ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். செவ்வாய் பகவான் இங்கே பார்க்கறனால இவங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு தைரியத்தையும் வீரியத்தையும் கொடுத்து மாணவர்களுக்கு படிப்பு நல்ல ஒரு நிலையையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், விளையாட்டுத்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிற மாணவர்களுக்கு இந்த மாதம் மிகச்சிறப்பான விஷயம் இருக்கும். ஏன்னா செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அதற்கான தைரியத்தையும் வீரியத்தையும் கொடுத்து நல்ல ஒரு நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்க காத்திருக்கிறாரு. விளையாட்டுத்துறை சார்ந்த விஷயங்களில் இருக்கிற மாணவர்கள் இந்த மாதத்தை சரியாக பயன்படுத்திக்காங்க. உங்களுக்கு வெற்றிகளை சூடிக்கொள்ளக்கூடிய மாதமாக இது அமையும். இல்லத்தரசிகளுக்கு குடும்பம் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறாரு. அதாவது மிதுன ராசிக்கு பெரிய அளவில் சூரிய பகவான் கெடுதலை செஞ்சிட போகிறதில்ல. அதனால் 2ஆம் இடத்துல இருக்கிறனால நல்ல விஷயங்கள் தான். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் ஓரளவுக்கு குடும்பத்தில் வருமானம் இருக்கும். இவர்களுடைய செலவினங்களுக்கு தகுந்தாற்போல் இல்லத்தரசிகளுக்கான வருமானம் கண்டிப்பாக இவர்கள் கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவர்களுக்கு தனவரவு ஓரளவுக்கு சுமாராகவே இவங்க கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிற நிலைகளில் குடும்பஸ்தானம் இருக்குது. அதாவது ஆகஸ்ட் 16க்கு பின்னாடி சூரியன் 3ஆம் இடம் என்கின்ற மறைவு ஸ்தானத்துக்கு போனாலும் கூட இல்லத்தரசிகளுக்கு பெரிய ஒரு பாதிப்பை இந்த மாதம் கொடுத்துட போகிறதில்ல. குடும்பத்தில் பெரிய செலவினங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. அதனால் குடும்ப நிலைகள் இல்லத்தரசிகளுக்கு இந்த மாதம் நல்லாவே இருக்குங்க, ஒன்றும் குறையில்லை. உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 6 குடைவன்
குருவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறனால கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிற உணவுகளை எடுத்துக்காதீங்க. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள், அஜீரண கோளாறுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் கூட குரு பார்க்கக்கூடிய இடங்கள் நல்ல இடம் அப்படிங்கிறனால 6ஆம் இடத்தையும் குரு வந்து பார்க்குறாரு. அதனால் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. இருந்தாலும் இந்த மாதிரியான உணவுகளை தவிர்த்துக்கிறது நல்லது. கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட உணவுகளை தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிநாதன் சுக்கிரனோட இணைஞ்சிருக்கிறாரு. பெருமாள் கோயில் வழிபாடு தான் இவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். அதுவும் மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பெருமாள் கோயிலில் வழிபடுறது சிரமமாக இருக்கும். சிறுதூர பயணமாக போய் பக்கத்தில் அருகில் உள்ள கோயில்களுக்கு, அதாவது நம்ம இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரமாக இருக்கிற கோவில் அப்படின்ட்டு போய் வழிபட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பு கொடுக்கும். கேது பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறனால விநாயகர் வழிபாடும் இந்த மாதம் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.